அனைவருக்கும் வணக்கம். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ உயிநாடி 3 நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? அதுக்குண்டான பிளான் உங்களுக்கு மார்னிங் அந்த பிளான் உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லையா நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த பிளான் நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஓகேங்களா? நாளையிலேருந்து உயிநாடி 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உயிநாடி 2க்கு உண்டான மெட்டீரியல் பிடிஎஃப், அதாவது டெஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃப் ப்ளஸ் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணிங்க. ஸோ மாடல் டெஸ்ட் கொஸ்டின், ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஐஎன்எம், ஓகேங்களா, அது மட்டும் குரூப்பில் நான் சென்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிநாடி 3க்கு உண்டான பிளான் எப்படி நீங்கள் படிக்கணும், ஸோ அதுக்குண்டான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நாளைக்கு 1 by 1 குரூப்பில் வரும். ஃபாலோ பண்ணிங்க. உயிநாடி 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு தமிழ் பார்த்தோன்னா அதிகபட்சம் டைம் இருக்கிறவங்க, அதாவது ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ஒரே நேரம் முடிச்சிடுவாங்க. இல்லை டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் 2 நாளில் முடிச்சிடுவீங்க. தமிழுக்கு பார்த்தோன்னா பயப்படவே தேவையில்லை. பட் மற்றபடி இருக்கிற கண்டென்ட் தான் பார்த்தோன்னா நீங்கள் ஜிகேல தான் உங்களுக்கு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் அதுவும் ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் பார்க்குறதுக்கு தான் டாபிக் நிறையா இருக்கும். நான் உங்களுக்கு பிரித்து அழகாக கொடுக்குறேன். ஓகேங்களா? பட் தமிழ் அதிகபட்சம் 1 நாள் அல்லது 2 நாளில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? நான் வேணால் உங்களுக்கு எப்படி பிளான் நாளைக்கு நான் கொடுக்கும்போது நீங்களே பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு தமிழ் இருக்கும். ஜிகேவும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த பிளான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு படிக்கிற மாதிரி நான் போட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, தொடர்ந்து படிங்க. உயிநாடி 3 ஸ்டார்ட் பண்ணுறவங்க நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உயிநாடி 2க்கு நான் படிச்சுட்ருக்கேன், 1க்கு படிச்சுட்ருக்கேன்னா அது தொடர்ந்து படிச்சுட்டு அடுத்தடுத்த இதுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தொடர்ந்து அடுத்த லைவ் டெஸ்ட்டு ஒவ்வொன்றுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம், பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் எழுதிட்டு அடுத்து உயிநாடி 3க்கு ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.